நான் நினைச்ச தருணம் வந்துருச்சு. இவ்வளவு வருஷம் நான் காத்துட்டு இருந்தது நிறைவேற போகுது. உன் கூட என்னால தொடர்பு கொள்ள முடியுது. நில்லு, நில்லு, நில்லு. நில்லு, நில்லு, நில்லுன்னு சொல்றல்ல. என்னோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். இங்கிருந்து போக கூடாது. நில்லு, நில்லு. மனோஜ், யாரு அங்க? யாரு? யாரு? யாரு நீ? பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல மனோஜ். நீதான் என்ன தொடர்பு கொண்ட. எந்த வேலைய செய்யறதுக்கு நீ வருடக்கணக்கில் காத்துட்டு இருந்தியோ, நான் அந்த வேலைக்கு உனக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் உன்கிட்ட புறப்பட்டு வந்திருக்கேன். ஆனா ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு பிரதிபலன் இருக்குது. உன்னோட வேலை நிறைவேறணும் அப்படின்னா நீ எனக்கு உன்னால முடிஞ்ச ஒரு சுலபமான ஒரு வேலைய எனக்காக செஞ்சு தரணும். நான் ஒத்துக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே செஞ்சிடறேன். நான் ஒத்துக்கிறேன். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. 14 வருஷங்களுக்கு முன்னாடி உன்னோட தங்கச்சி எங்க இருந்து மாயமா மறைஞ்சி போனா. நேஹா, உன்னை இங்க ஏன் கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீ சொல்லு. ஏன்னா சிட்டியோட இறைச்சல்ல இந்த பரந்த வானத்தை பார்க்குற சான்ஸே கிடைக்காது. இந்த இடம், திறந்த வானம், அங்கங்க சின்ன சின்ன நட்சத்திரங்கள், நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிற இந்த இருண்ட வானம், இதை விட அழகு எது தெரியுமா? உன் கூட இருக்கிறது தான். பிரமாதம். இன்னைக்கு தலைவர் கவிதையெல்லாம் பொழந்து கட்டுறாரு. என்னது? வாவ், எவ்வளவு அழகா இருக்குல்ல. ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா அர்ஜுன், இது என்ன? தெரியலையே. ஆனா எதுவா இருந்தாலும் நல்லா இருக்குல்ல பார்க்க. வாய், நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். வேணாம், விடு, இருக்கட்டும். என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் தான் இருக்கல உன் கூட. வா. இந்த மாதிரி சான்ஸ்லாம் அடிக்கடி கிடைக்காது. யார் கண்ணிலையும் படாத ஒரு விஷயம் நம்ம கண்ணில் பட்டிருக்கு. பயந்து போய் பார்க்காம விட்டுருவியா? Come on man, I'm with you. அர்ஜுன், What yaar? Let's go. என்னப்பா? சரி சரி, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகேவா? வேணாம். இல்ல அர்ஜுன், என்னால இங்க தனியாலாம் இருக்க முடியாது. சரி வா, நானும் உன் கூடவே வரேன். சரி வா. நீ யாரு? நீ யாரு? வேணா நேஹா, நேஹா ஓடு. ப்ளீஸ், யாராவது காப்பாத்துங்க. யாராவது வாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்று பார்த்ததே இல்லை. ஒன்றும் புரிய மாட்டேங்குது.
ஃபுல் பாடி சாம்பல் ஆயிடுச்சு, அதுவும் இவ்வளோ சீக்கிரத்தில். கொஞ்சம் தேடி பாருங்க. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, இங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நானும் அர்ஜுனும் இங்க கொஞ்ச நேரம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சோம். அப்போ திடீர்னு எங்களுக்கு ஒரு வினோதமான ஒரு ஒரு வெளிச்சம் இந்த இடத்துல வந்தது. என்னன்னு நாங்க அதை பக்கத்துல போய் பார்த்தோம். அப்போ திடீர்னு அது எங்க பக்கத்துல வந்தது. அப்போ யார் வந்தா? நீங்க அவரை பாத்தீங்களா? நான் அந்த மாதிரி முகத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்ததே இல்லை. அது என்னன்னே தெரியல. பார்க்க நம்மள மாதிரியே இல்லை. அது ரொம்ப பயங்கரமா இருந்தது. அது மனுஷனே கிடையாது. அதனால நாங்க அங்கிருந்து ஓட பார்த்தோம். அப்பதான் நான் ஓடி வரும்போது பின்னாடி இருந்து கத்துற சத்தம் கேட்டுச்சு. அப்போ நான் கிட்ட போய் பார்க்கும்போது என்னோட அர்ஜுன் ஆக்சுவலா அந்த இடத்துல யாரும் இல்ல, நெருப்பும் இல்ல, எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி எதுவும் இல்ல. சார். சச்சின். சார், இங்க பாருங்க சார், வித்தியாசமான ஒரு பாதச்சுவடு. இது மிருகங்கள் மாதிரியும் இல்ல, மனுஷனது மாதிரியும் இல்ல. சரியாதான் சொல்ற. இந்த காலடி தடம் மனுஷனோடது மாதிரியே இல்லையே. சார், இங்க பாருங்க. இது எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பொருளை வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் மாதிரி எதனா இறங்கி இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா நேத்து நேகா இங்க என்ன பார்த்தாங்கிறத அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இதெல்லாம் செஞ்சவன் எவன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும். கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க. ஒரு நிமிஷம். அங்க என்ன இருக்கு? அதுல யாரோ தங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பாப்போம். இங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா அங்க இருக்கிறவங்க பார்த்திருப்பாங்க. அட, இந்த கான்பூர் 2015, ஜோத்பூர் 2014. இந்த இந்த இடங்கள்ல தான் வேற்றுக்கிரக வாசிகள்லாம் பார்த்துருக்காங்களாமே. அந்த மாதிரி தான் அதில் போட்டிருக்கு. யாரையோ ட்ராக் பண்றதுக்கு இங்க இருந்து முயற்சி பண்ண மாதிரி தெரியுது. குறிப்பா இந்த மிஷின்ஸை வச்சு ஏலியன்ஸோட தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த தன்னந்தனி இடத்துல உக்காந்துக்கிட்டு ஏலியன்ஸ் கூட தொடர்பு கொள்ள ரிசர்ச் பண்றானோ? சார், இந்த ஏலியன்லாம் என்ன சாப்பிடும்? மனுஷங்களை சாப்பிடாத. இங்க தங்கினவங்களுக்கு நேத்து என்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க யாரு? நாங்க சிடி ஆபீசர்ஸ். நீங்க யாரு? நான் மனோஜோட மனைவி. இந்த ரிசர்ச் சென்டர் அவரோடது தான். ஆக்சுவலி அவரு நேத்து நைட்ல இருந்தே கால் பண்ணல. அதனால தான் அவரை தேடிட்டு நான் இங்க வந்திருக்கேன். எல்லாம் ஓகே தானே? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. சரி, நீங்க கடைசியா எப்போ மனோஜ் கூட போன்ல பேசுனீங்க? நேத்து நைட்டு சுமார் ஒரு 8 மணி இருக்கும். ஆக்சுவலி தினமும் அவர் என்கிட்ட பேசிட்டு தான் தூங்குவாரு. ஆனா நேத்து அவரு ஃபோன் பண்ணாமலே. மனோஜ் சயின்டிஸ்டா? இல்லைங்க, அவர் ஒரு மல்டிநேஷனல் ரிசர்ச் சென்டர்ல வேலை பார்க்குறாரு. அதோட அவர் அடிக்கடி இங்க வருவாரு. அவருக்கு ஏலியன்ஸோட தொடர்பு கொள்றதுலயும் அவங்கள பத்தி ரிசர்ச் பண்றதுலயும் ஈடுபாடு ரொம்ப அதிகம். அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ஒரு உலகம் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு உலகம் இருக்கு. சரிங்க,
இந்த பசங்களோட போட்டோஸ் எல்லாம் இருக்கே, குழந்தைங்களுக்கும் ஏலியன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் அவரோட சின்ன வயசு போட்டோ தான். மனோஜும் அப்புறம் அவரோட தங்கச்சியும் 14 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கோத்வாடின்ற இடத்துல மாயமாயிட்டாங்க. ஏலியன்ஸ் தான் அவங்களோட தங்கச்சியை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு அவர் சொல்லுவாரு. அப்படியா? ஆக்சுவலி பக்கத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. அதான் மனோஜ் அதை பார்த்தாரான்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். நேத்து அவரு கார்ல தான் வந்தாரு. ஆனா இப்ப அவரோட கார் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஐ ஹோப் பிரச்சனை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க அவர் வண்டியோட நம்பர் அப்புறம் ஃபுல் டீடைல்ஸை கொடுங்க, நாங்க தேடி பார்க்குறோம். பங்கஜ் சார் வாங்க. சார் சார் இது மீடியாக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல சார். சார் இந்த நியூஸ் எல்லா சேனல்ஸ்லயும் சோஷியல் நெட்வொர்க்லயும் வந்துருச்சு சார். இதை பாருங்க, இதை பத்தி சொல்றது ரொம்ப கஷ்டம். இது ஒரு ஏமாத்து வேலையா கூட இருக்கலாம். நம்ம கையில எந்த சாட்சியங்களும் தடயங்களும் இல்லாம ஐ கான்ட் கமெண்ட். தேங்க்யூ. ஒரு வித்தியாசமான வெளிச்சம், வித்தியாசமான ஸ்பேஸ் ஷிப் மாதிரி. இதை நீங்க தெய்வம்னு சொல்லலாம், ஒரு தெய்வ சக்தின்னு கூட சொல்லலாம். அது எதுவா இருந்தாலும் இதை பத்தின நியூஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நீங்க எங்க சேனலை பாருங்க. இந்த எக்ஸ்பர்ட் இந்த ஆளோட போட்டோ உள்ள இருந்துச்சு. தோ பாருங்க, இது அவரே தான். அப்படின்னா மனோஜுக்கு இவரை பத்தி தெரியும் நினைக்கிறேன். இவர்கிட்ட போய் விசாரிப்போம். ரிமா, ரிமா நான் வந்துட்டேன். ரிமா, அட நீ யாருதான் சொல்லுப்பா. எங்க இருக்க? என்னை இங்க வர சொல்ல நீ தானே சொன்ன. பாரு நான் வந்துட்டேன். இங்க இருந்து தானே எல்லாம் ஆரம்பிச்சது. ப்ளீஸ் ப்ளீஸ் நான் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லு ப்ளீஸ். அட நீ இப்ப எங்கதான் இருக்க? யாராவது என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். இவன் என்ன கொலை பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் யாராவது வந்து காப்பாத்துங்க. அவன் வரா. ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. என்கிட்ட வராத ப்ளீஸ். வராத, தள்ளி போ. என்னை விட்டு போ. யாராவது காப்பாத்துங்க. நீ கண்டிப்பா சாக மாட்ட. ப்ளீஸ் ப்ளீஸ் யாராவது காப்பாத்துங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இல்ல வராத வராத, என்கிட்ட வராத. கண்டிப்பா நான் கிட்ட வந்து யாராச்சும் வாங்கல. யாராச்சும் என்னை காப்பாத்துங்க. என்னோட குரல் உனக்கு கேக்குதா? உனக்கு என் குரல் கேக்குதா? உனக்கு என்ன வேணுமோ, அது எப்படி வேணுமோ அதை பண்ண நான் தயாரா இருக்கேன். ஆனா அவளை விட்டுரு, அவளை விட்டுரு, அவளை திருப்பி கொடுத்துரு. என் குரல் உனக்கு கேக்குதா? ஜி, என்னோட பேர் ரவி. இது என்னோட பொண்ணு மல்லிகா, இவர் மாப்பிள்ளை சஞ்சய். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த இன்ஸ்டியூட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த படங்களை பார்த்தா உங்களுக்கே தெரிய வரும்.
இந்த ஈட்டி ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்த நிறைய சாட்சிகள் இருக்கு. ஆனா எப்பவும் ஏலியன்ஸோட இருப்ப உலகத்துல இருந்து மறைச்சிட்டாங்க. அப்படியா? ஏன் அப்படி? எதுக்காக மறைக்கிறாங்க? ஆமா, நீங்க ஏலியன் மேல பண்ணிருக்கிற ரிசர்ச் என்ன சொல்லுது? அதை நான் உங்களுக்கு விஷுவல்ஸால புரிய வைப்பேன். அம்மா கொஞ்சம் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணு. ஓகே டாட், நான் பண்றேன். ரவிஜி, ஒரு விஷயம் சொல்லுங்க. மனோஜ் கூட உங்க கடைசி சந்திப்பு எப்ப நடந்துச்சு? மனோஜை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன். மனோஜ் என்கிட்ட ஏலியன்ஸை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பினாரு. எதுக்காக இதை என்கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னு நான் கேள்வி கேட்டப்போ, சின்ன வயசுல அவர் தங்கச்சி கூட எங்கேயோ ஹாலிடே போயிருக்கிறப்போ அங்க திடீர்னு அவர் தங்கச்சி காணாம போயிட்டாங்களாம். அவர் என்ன நம்புறாருன்னா, காணாம போனதுக்கு பின்னாடி ஏலியன்ஸோட கைகள் இருக்குன்னு. எப்படியாவது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஹலோ. அப்படியா சார்? மனோஜோட காரை கண்டுபிடிச்சாச்சு சார். மனோஜோட காரை கண்டுபிடிச்சாச்சா? இதுதான் மனோஜோட கார் சார். இந்த வண்டியில் யாரும் இல்லையே. ஒரு வேலை பண்ணுங்க, மனோஜோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணுங்க. மேபி எங்க இருக்காருன்னு நமக்கு தெரிய வரலாம். மனோஜுக்கு ஃபோன் போக மாட்டேங்குது சார். எப்படி ட்ராக் பண்றது? ஒன்றும் புரியல. இந்த மனோகர் யார்கிட்ட இருந்து ஓடிக்கிட்டு இருக்கான்? எங்க ஓடிக்கிட்டு இருக்கான்? இந்த இடத்தோட மேப் ஏதாவது நம்ம கிட்ட இருக்கா? என்னது இது? கோட்டுவாடி? 14 வருஷத்துக்கு முன்னாடி மனோஜோட தங்கச்சி காணாம போனாங்க இல்லையா? அது இந்த இடத்துல இருந்து தான். கொட்டுவாடி. இந்த மேப் மனோஜோட கேபின்ல செவர் மேல இருந்தது. ஆமா சார், ரொம்ப விசித்திரமான விஷயம் இது. தான் தங்கச்சி காணாம போன 14 வருஷம் கழிச்சு மனோஜ் மறுபடியும் திரும்ப அதே இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனா சார், எங்க அக்கம் பக்கத்துல எதுவுமே இல்லையே. ஒரு வேலை பண்ணுவோம், அந்த வீட்டுக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். நமக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வீடு இருக்கு. நிச்சயமா நம்ம அங்க போனா நிறைய தடயங்கள் கிடைக்கும். வாங்க போலாம். வாங்க. எப்படியாவது நாம மனோஜை தேடி கண்டுபிடிச்சாகணும். நிக்கில், மயூர், நீங்க வெளியே போய் நல்லா செக் பண்ணுங்க. ஸ்ரேயா, நீ மேலே போ, தேடுங்க அவனை. சச்சின், நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன். மனோஜ். மனோஜ், மனோஜ், மனோஜ். சார், ஸ்ரேயா சார், இந்த லேப்டாப் எங்க இருந்தது? இந்த வீடியோ பாருங்க. யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணுக்கும் இந்த இடத்துக்கும் என்ன சம்பந்தம்? சச்சின், கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும். இல்லைன்னா இந்த வீடியோலாம் எதுக்கு? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஆனா மனோஜ் இருக்கிற மாதிரி தெரியலையே. இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் தலையும் புரியல, காலும் புரியல. சார். நிக்கில் சார், இங்க பாருங்க. இந்த இடத்த பார்த்தா பள்ளம் தோண்டி மறுபடியும் மூணு மாதிரி இருக்கு. அப்படியா? சரி, அப்படின்னா தோண்டுங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. பொறுமையா பொறுமையா.
பார்த்து. சச்சின் பார்த்துப்பா. சச்சின் பார்த்து. என்னது இது? மண்ணை எடுங்க, கையால் எடுங்க. பார்த்து. பார்த்து, ஜாக்கிரதை, பக்குவமா. இங்க பாருங்க சார். பார்த்து, கவனமா எடுங்க. என்ன சார் இது, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, ஒரே விந்தையா இருக்கு. ஆமா, அதானே. இது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எதோட எலும்பு கூடு இது? இப்போதான் சார் குழியை வெட்டி மூடி இருக்காங்க. அதுக்குள்ள எப்படி எலும்பு கூட மாறி இருக்கும்? அதை நாம கண்டுபிடிச்சே ஆகணும் நிக்கில். முதல்ல இதை சீக்கிரமா ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வைங்க. அப்பத்தான் இது என்னன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சலோங்கி, அர்ஜுனை பத்தி என்ன தெரிய வந்திருக்கு? பாஸ், அர்ஜுனோட பாடி ரொம்ப பயங்கரமான ஹை டெம்பரேச்சர்னால எரிஞ்சே போயிடுச்சு. விந்தையான விஷயம் என்னன்னா, காதல்ல சந்திரன் நட்சத்திரம்லாம் கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் சூரியனை கொண்டு வந்து எரிஞ்சு சாம்பலா போயிட்டான். ஒரு நொடியில சாம்பல் ஆயிட்டான். சார், நேகாவும் அதே தான் எங்ககிட்ட சொன்னா. ஒரு சில நொடியில எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா. எப்படி இருந்தாலும் ஒரு ஹியூமன் பாடி எரிஞ்சு சாம்பல் ஆக்கிறதுக்கு இவ்வளோ கம்மி டைம் பத்தாது சார். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பாஸ், இங்க இருக்கிற அந்த சாம்பல் எதனால எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சுன்ற கண்டுபிடிக்கிற ட்ரேசஸ் எதுவுமே இந்த பாடியில நமக்கு கிடைக்கவே இல்லை. அதாவது பெட்ரோல், டீசல் எதுவுமே இல்லை. ஆனா ஒண்ணு, நொடியில எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சுன்னா ஒண்ணு இதுல இருந்து கிளீனா புரியுது, இவன் உடம்புல குறைஞ்சபட்சம் 1000 டிகிரி செல்சியஸ் ஆவது பாஞ்சிருக்கணும். ஆனா சலோங்கி, ஒரு காட்டுல இந்த மாதிரி செட்டப் எல்லாம் எப்படிப்பா பண்ண முடியும்? பாஸ், அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இவனை ஒருவேளை ஹை பவர் லேசர் பீமால எரிச்சிருக்கலாம். ஹை பவர் லேசர் பீம்? சார், என்னது இது? இந்த லேசர் பீம் பாத்தீங்கன்னா விஞ்ஞானிகள் அவங்களோட ரிசர்ச்ல பயன்படுத்துவாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா பிசிசிஸ்ட். ஹை லேசர் பீம், ஹை லேசர் பீம். அந்த இடத்துல அந்த மாதிரி மிஷின் இருக்கான்னு நாம கண்டுபிடிக்கணும் இப்போ. நிக்கில் சார், இது உன்னோட வேலை. சார். சலோங்கி, அந்த எலும்புக்கூடை பத்தி என்ன தெரிய வந்திருக்கு? பாஸ், இந்த எலும்புக்கூடுகளை பத்தி அதிசயமான தகவல் நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. என்னது அது? ஒரு புறம் இந்த மண்டவோடு எந்த மனுஷனோடையும் மேட்ச் ஆகல, இன்னொரு புறம் எந்த விலங்குகளோடையும் மேட்ச் ஆகல. சார், டிஎன்ஏ ரிப்போர்ட் இன்னும் வரல, வந்துடும் நினைக்கிறேன் சார். ரொம்ப விந்தையா இருக்கு. எந்த மனுஷனோடையும் இது மேட்ச் ஆகல, மிருகத்தோடவும் இந்த எலும்புக்கூடு மேட்ச் ஆகல. அப்படின்னா இது என்னவா தான் இருக்கும்? ஏதாவது ஏலியனா? இன்னொரு கிரகத்துல இருந்து வந்திருக்குமோ? மனோஜ். நிக்கில், லேசரை பத்தி என்ன தெரிய வந்துச்சு? சார், ஏறக்குறைய எல்லா சயின்டிஸ்ட் கிட்டையும் நான் பேசி பார்த்துட்டு இந்த மாதிரி ஹை பவர் லேசர் பீம் நம்ம யார்கிட்டயுமே இல்லை. இந்த அளவுக்கு ஹை டெம்பரேச்சர் உருவாக்கக்கூடிய ஒரு லேசர் மெஷினை இன்ஃபேக்ட் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு மிஷின் கொலைகாரன் கையில் எப்படி வந்திருக்கு? எப்படி, எங்கிருந்து இவன் கைக்கு வந்திருக்குன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அதை விட அந்த பொண்ணோட ஃபுட்டேஜை கொஞ்சம் போடுங்க பார்ப்போம். ஸ்ரேயா, பாஸ் பண்ணு. இந்த இடத்துல ஜூம் பண்ணு. ஸ்ரேயா, இந்த இமேஜை கொஞ்சம் ஷார்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு.
அங்க பாருங்க, ஜன்னலுக்கு வெளியே ஏதோ ஒன்று தெரியுது பாருங்க. எனக்கு ஏதோ ஒரு பேனர் மாதிரி தெரியுது. பாப்பின் சிப். சார், இது வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் சஞ்சீவ் நகரில் இருக்கு. பாப்பன் சிப் ரெஸ்டாரண்ட், சஞ்சீவ் நகர். கண்டிப்பா அந்த பொண்ணை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அக்கம் பக்கத்தில் எங்கே ஒளிச்சு வச்சிருக்காங்க, அடைச்சு வச்சிருக்காங்க. சார், இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட், பாப்பன் சிப். பாப்பன் சிப். அங்க பாருங்க, அங்க இருக்கு அந்த வீடு. அந்த ஜன்னல் வழியாத்தான் இந்த பாப்பன் சிப் போர்டு நமக்கு வீடியோவில் தெரிஞ்சது. அந்த வீடு தான் இது. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். பல வருஷமா இந்த வீடு மூடி கிடந்த மாதிரி இருக்கு. யாருது? நில்லுங்க, யாரு? இங்க வராதீங்க. என்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. தயவு செஞ்சு இங்க போங்க. யாரும் வராதீங்க. என்கிட்ட வராதீங்க ப்ளீஸ். தள்ளி போங்க. என்ன கொன்னுடாதீங்க ப்ளீஸ். ஐயோ, கிட்ட வராதீங்க. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. என்ன கொன்னுடாதீங்க ப்ளீஸ். பயப்படாத, அமைதியா இரு. அமைதியா இரு, பயப்படாத. அம்மாடி, யார்மா நீ? என்ன கொலை பண்ணிடுவாங்க. யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. காப்பாத்திடுங்க. என்ன கொலை பண்ணிடுவாங்க. யாரும் உன்னை கொலை பண்ண மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. அம்மாடி, யார்மா நீ? சொல்லு. அது என்ன கொன்னுடும். யாரும் உன்னை கொலை பண்ண மாட்டாங்க. யாரும் உன்னை கொல்ல மாட்டாங்க, பயப்படாத. இங்க பாரு, உனக்கு எதுவும் ஆகாது. யார்மா நீ? சொல்லு, யாரு இவ? சார், ஒருவேளை இவ மனோஜோட தங்கச்சியோ? இவங்கள தான் அவர் 14 வருஷமா தேடிட்டு இருந்தாரு. வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, ஜங்கிள்ல ஒரு இடத்துல வால்ல இருந்த போட்டோல அந்த பொண்ணுக்கும் இதே மாதிரி நெத்தியில ஒரு தழும்பு இருந்துச்சு. இவ தான் 14 வருஷமா காணாம போயிருக்கா. இவளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஏலியன்ஸ் பத்தி மனோஜ் 14 வருஷமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அம்மாடி, பயப்படாதம்மா. உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுதா? பயப்படாத. என்ன கொலை பண்ணிடுவான். யாரும் உன்னை கொலை பண்ண மாட்டாங்க. சார், இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். அவன் என்ன கொலை பண்ணிடுவான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வா வா, என்ன கொன்னுடுவான். நாங்க உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம். பயப்படாத. என்ன கொன்னுடுவான். பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. ரொம்ப பயமா இருக்கு. யாருப்பா அது? அடா மனோஜ், நீயா? என்ன இவ்வளவு நாள் ஆபீஸுக்கு வரல? நியூஸ்ல பார்த்தா நீ எங்கேயோ காணாம போயிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன இதெல்லாம்? ரஞ்சித், எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. உதவியா? என்ன உதவி? இத பாரு, அது எல்லாத்த பத்தியும் நான் உனக்கு அப்புறம் தெளிவா சொல்றேன். ஆனா இப்ப நான் என்ன கேட்கறனோ அதுல எந்த கேள்வியும் கேட்காம எனக்கு ஹெல்ப் பண்ண. சாரி மனோஜ், நீ போலீஸ்ல இருந்து தப்பி வந்திருக்க. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. ரஞ்சித், நான் உன்கிட்ட எவ்வளவு பொறுமையா உதவி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அமைதியா எனக்கு பண்ணி கொடுத்துரு. அப்படி செய்யறதா உனக்கும் நல்லது, உன்னோட குடும்பத்துக்கும் நல்லது. மிரட்டு என்ன? என்னையே மிரட்ட நீ? இரு, இப்பவே நான் போலீஸுக்கு போன் பண்றேன். என்னாச்சு? என்னாச்சுமா? இருக்காங்க ரஞ்சித், யாருன்னு தெரியல. ரஞ்சித், இதான் உன் கடைசி வாய்ப்பு. ஒழுங்கு மரியாதையா சொல்றத கேளு.
இல்ல கடைசியா ஒரு தடவை உன் குடும்பத்தை பார்த்துக்கோ. இப்ப முடிவு உன் கையில. உன் பேர் என்னம்மா? அம்மாடி, உன் பேர் என்னம்மா? ம், வந்து ரீமா. ரீமா என்ன ஸ்பேஸ்க்கு கொண்டு போனாங்க. வானத்துல அங்க என் பக்கத்துல பயங்கரமான மிருகம் மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அங்க மேல ஒரு சேம்பர்ல போட்டு என்ன அடைச்சு வச்சிருந்தாங்க. ரீமா, நீ எங்களுக்கு ஒரு வீட்ல இருந்து தான் கிடைச்ச. அந்த இடத்துக்கு நீ எப்படி போனேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ரீமா, யோசிச்சு பாரு. வானத்துல சேம்பர்ல எனக்கு தூக்கம் வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது. டாக்டர் சார், என்ன சார் இது? என்ன குழப்பம்? சார், இவங்களோட ஆக்டிவிட்டி, இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை யாராவது இவங்கள ஹிப்னடைஸ் பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஓ, ஒருவேளை இவங்க பொய் சொல்றாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் ரூம்குள்ள இவங்களை யார் அடைச்சு வச்சிருப்பாங்க? ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. இந்த மயூரோட ரிங்டோன் அடிச்சதில்ல, அதான் அந்த பாட்டு. அந்த பாட்டுக்கு இந்த பொண்ணு, அதாவது ரீமாவோட கால் டியூனுக்கு ஏற்ற மாதிரி அசைஞ்சது பார்த்தீங்களா? டப் டப் டப்னு. இவளுக்கு இந்த பாட்டு தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே ஸ்பேஸில் இருக்கா அப்படின்னு இவ சொன்ன கதையை வச்சு பார்த்தா எப்படி அவளுக்கு தெரியும்? கண்டிப்பா இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு ரீமா நாடகம் நடிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மனோஜோட தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு தெரியலா. ரீமா, உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? உன்னை யார் உள்ள அடைச்சி வச்சிருந்தாங்க? ரீமா, உன் பக்கத்துல ஆளுங்க இருந்தாங்க இல்லையா? அவங்க பேசுறத உனக்கு ஏதாவது கேட்டுச்சா? சரி, உனக்கு வேற ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? வித்தியாசமான சவுண்ட், சத்தம், அந்த மாதிரி ஏதாவது? ஒரு ஆள் இருந்தான். அவனோட குரல் ரொம்ப கனமா இருந்தது. அவன் அங்க அடிக்கடி வருவான். யார் அந்த ஆளு? அந்த கனத்த குரல்காரன் என்ன பேசுவான்? அவன் யார் கூட பேசிக்கிட்டு இருப்பான்? அவன் எந்த மாதிரி பேசுவான்? ஏதாவது ஞாபகம் இருக்காமா? அது அவன் ஏதோ ஒரு ஆபீஸ பத்தி பேசிட்டு இருப்பான். ஆபீஸ் பத்தியா? ஆபீஸ பத்தியா? ஒரு வேலை பண்ணுவோம். இந்த மனோஜுங்கிற கேரக்டர் எந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்கிறத கண்டுபிடிப்போம். நீ போ. இங்க பாரு மனோஜ், இன்னும் நேரம் இருக்க விட்டுரு, இல்லனா விளைவுகள் நல்லா இருக்காது. ரஞ்சித், நீ வாயை மூடிட்டு பாஸ்வேர்டை டைப் பண்ண. நமக்கு இப்போ நேரம் இல்ல. நீ விளைவுகளை பத்தி இல்ல, உன் குடும்பத்தை நினைச்சு கவலைப்படு.
இதுதான் அந்த பாக்ஸ். இதெல்லாம் நீ ஏன் பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு சுத்தமா புரியல மனோஜ். இத பாரு, இது ஒரு டாப் சீக்ரெட். இது தவறானவன் கையில போச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஏறும். மனோஜ் ப்ளீஸ், நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்றேன், நீ அது மாதிரி பண்ணிடாத. இதெல்லாம் என் தங்கச்சியை காப்பாத்ததான் நான் பண்றேன். இப்போ உன் குடும்பத்துக்காக நீ பண்றீங்க அதே மாதிரி தான். என்னால அவளை விட்டு திரும்ப பிரிய முடியாது. சீக்கிரம் இந்த பாக்ஸை கொண்டு போய் நான் அவங்கிட்ட சேர்க்கணும். இல்லைன்னா அவங்க பூமியை விட்டு கிளம்பிடுவாங்க. தேங்க்யூ சோ மச். இது கொடுத்ததுக்கு, உனக்கு தொல்லை கொடுத்ததுக்கு ரொம்ப சாரி. எக்ஸ்கியூஸ் மீ, மனோஜ்னு ஒருத்தர் இங்க வேலை செய்யறாரா? மனோஜ் இரு மனோஜ், நான் சொல்றத கேளு மனோஜ். ஓடாதீங்க, நில்லுங்க, சொன்னா கேளுங்க. நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க, சொன்னா புரிஞ்சுக்கங்க. நில்லுங்க, என்ன அலாம் இது? சார் இது ஃபால்ஸ் அலாம். என்ன ஃபால்ஸ் அலாமா? ஆமா சார், ஏலியன் மூலமா என் குடும்பத்தை கொன்னுடணும்னு சொல்லி மிரட்டி இதை என் கையாலே செய்ய வச்சுட்டா சாரி. ஏன் அந்த பாக்ஸ்ல என்ன இருந்துச்சு? ஆண்டு கணக்கா நான் செஞ்ச ரிசர்ச் சரியான கைகளுக்கு போச்சுன்னா மனித குலத்துக்கு நல்லதும், தப்பானவன் கையில் கிடைச்சுன்னா மனித குலத்துக்கு பெரிய ஆபத்தாயிரும் சார். அந்த பாக்ஸ்ல ரிசர்ச்சோட புரோட்டோடைப் இருக்கு. இந்த மனோஜ் எங்க இருப்பா? அவன் எங்க போறான் ஏதோ சொன்னானா? சார் எனக்கு அதை பத்தி சுத்தமா தெரியாது சார், நிச்சயமா தெரியாது. பிரச்சனை கையை மீறி போறதுக்கு முன்னாடி அவனை நம்ம பிடிச்சே ஆகணும். அந்த ஏலியன் மாதிரி இருக்கிறவன கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுவான். அதுக்கு அவன் அந்த ஜங்கிளுக்கு தான் போவான். அங்கதானே அவன் ரிசர்ச் சென்டர் மாதிரி ஏதோ பண்ணி வச்சிருக்கான். இங்க பாரு, நீ என்கிட்ட என்ன சொன்னியோ, என்ன பண்ணணும்னு சொன்னியோ, நான் அதை பண்ணிட்டேன். இப்பயாவது என் தங்கச்சியை விட்டுடு ப்ளீஸ். நீ புட்டோட வேலைய நான் சொன்ன மாதிரி சரியா முடிச்சிட்டேன் மனோஜ். இதுக்கு உனக்கு பரிசு கிடைச்சே ஆகணும். இல்ல, இங்க பாரு, எனக்கு வேற எதுவுமே வேணாம். எனக்கு என் தங்கச்சியை திருப்பி கொடு போதும். அப்படின்னா போய் உன் தங்கச்சிய பாரு. இங்க இல்ல, மேல. இல்ல, இங்க பாரு, இந்த மாதிரிலாம் நீ எனக்கு பண்ணக்கூடாது. முன்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு இதை விட பெருசா வேற என்ன செய்ய முடியும் சொல்லு? இல்ல, இங்க பாரு, நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் நியாயமே இல்ல. ரோபோட்டா? ரிமோட் ஆப்ரேட்டட். இதை ஆப்ரேட் பண்றவனு இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாச்சும் தான் இருக்கணும். கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்க. ஏய், நில்லு நில்லு. சார் இது மல்லிகா, அப்புறம் சஞ்சீவ், ரவியோட பொண்ணு மாப்பிள்ள. இவ என் பொண்ணு மல்லிகா, அப்புறம் இவர் என் மாப்பிள்ள சஞ்சய். உன்ன மாதிரி மனுஷங்க தானா மனித குலத்துக்கே ஆபத்தான எதிரிங்க. இதை நீ நிரூபிச்சே காட்டிட்ட. ஒழுங்கா இப்ப உண்மையை சொல்லு, எதுக்கு இந்த மாதிரி பண்ண? நானும் சஞ்சயும் சேர்ந்து ஒரு ஃபிலிம் பண்ணோம், பிரபஞ்சத்தையும் ஏலியன்ஸும் பத்தி. அது பண்ண படத்தோட பட்ஜெட் அதிகமாயிடுச்சு, எங்களால சமாளிக்க முடியல. எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் எங்க படத்தை வாங்கவும் தயாரா இல்லை. மார்க்கெட்ல நாங்க இதுக்காக நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். கொடுத்தவங்கள படத்தை திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா எங்களை கொண்டுடுவேன்னு மிரட்டுற அளவுக்கு பண்ணாங்க. இப்ப பண்ணதெல்லாம் பணத்துக்காக தான் சார். எங்க கிட்ட வேற வழி எது இல்லாம போச்சு. நாங்க என்ன நினைச்சோம்னா, ஏலியன்ஸோட கதைகளை மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா
எங்கள் படத்துக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும்னு தோணுச்சு. அதனால் எங்கள் படம் நல்லபடியாக வியாபாரம் ஆகணும்னு முடிவு பண்ணோம். நாங்களும் கடல்லேருந்து வெளியே வருவோம்னு நினச்சோம். அது போக மீதி படத்தை சிறப்பாக எடுக்க முடியும்னு நினச்சோம். இதுல மனோஜும் அவன் தங்கச்சியும் எப்படி இதுல வந்து மாட்டினாங்க? மனோஜ் அப்புறம் அவர் தங்கச்சி சந்திச்ச பிரச்சனைகள் எல்லாமே எனக்கு தெரியும். இந்த கதையை சொல்லி அவரை ஈஸியா முட்டாளாக்கலான்னு நாங்க ரொம்ப நம்பினோம். அவர் வச்சு அவரோட டாக் சீக்ரெட்டான புரோட்டோடைப் அடையிறது எங்க பிளான். அதுக்கு எங்க கிட்ட ஒரு தெளிவான திட்டம் இருந்தது. படத்துக்காக ரோபோட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க வாங்கி இருந்தோம். நாங்க அதை இந்த இடத்துல பயன்படுத்தி மனோஜ் மூலியமா நாங்க நினைச்ச எல்லாத்தையும் செஞ்சிடலான்னு நினைச்சோம். அர்ஜுன், அவனை எதுக்கு கொலை பண்ணீங்க? நாங்க அர்ஜுனை கொலை பண்ணணும்னு நினைக்கல. எது கொலை பண்ணணும்னு நினைக்கலையா? அதனாலதான் அவனை எரிச்சு அப்படியே சாம்பல் ஆக்கிட்டீங்களா? சஞ்சய் ஒரு பிசிசிஸ்ட். அவர் ஒரு ஹை பவர் லேசர் டெவலப் பண்ணியிருந்தாரு. அது சரியா வேலை செய்யுதுன்னு எல்லாரையும் நம்ப வைக்க நினைச்சாரு. அப்போ அர்ஜுன் தற்செயலா நடுவுல வந்துட்டா. நாங்க அவரை வேணும்னே கொல்லல. ஒரு பக்கம் நம்ம விஞ்ஞானிங்க எல்லாம் ராத்திரி பகல்னு உழைச்சு மக்களை காப்பாத்த முயற்சி பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க உங்க சுயநலத்துக்காக மனித நேயத்தையும் மனுஷனையும் நாசமாக்குறீங்க. இதுக்காக நீங்க 2 பேரும் வெக்கப்படணும். கலைங்கிற ஒரு புனிதமான விஷயத்த மக்களோட பொழுதுபோக்குக்கு பயன்படுத்தாம இப்படி ஒரு கேவலமான செயலுக்கு பயன்படுத்திருக்கீங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. படத்துல மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையில கூட கடைசியா உண்மைதான் ஜெயிச்சு வெளியே வரும். இப்ப ஜெயிலுக்கு போங்க. நீங்க செஞ்ச எல்லா குற்றத்தையும் கதையா எழுதுங்க. உங்களுக்கு கிடைச்ச அந்த நீண்ட கால டைமை மாத்துறது உங்களுக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா நீங்க ஜெயிலுக்கு போறீங்க, ஆனா திரும்ப வரத்துக்கு வாய்ப்பே இல்லை.